வணக்கம். இன்னைக்கு ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து பேண்ட் கட்டிங் பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து சுடிதார் பேண்ட் ஸ்டிச்சிங் எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம வந்து பேண்ட் வந்து எப்படி ஃபார்முலா பேஸ் பண்ணி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. இதில் வந்து ஸ்டிச்சிங் பார்ட் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேண்ட் எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன ஸ்டிச் பண்ணணும்னா, வேஸ்ட் பேண்ட் தான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணணும். வேஸ்ட் பேண்ட் அப்படிங்கும்போது பட்டி பார்ட், ஓகேவா? பட்டி பார்ட் ஸ்டிச் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 4 பீஸா வந்து கிடச்சிருக்கு. 4 தனித்தனி பீஸா கிடச்சிருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ரெண்டு பீஸா அதை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தைக்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் வந்து ஃபோல்டரில் துணி மிச்சமாக இருக்குது, ஃபோல்டரில் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து 2 பீஸா கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து இது ஃபோல்டரில் வரல, ஸோ அதனால் நான் 4 பீஸா வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி தைக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் 2 ஸ்டிச் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் ஓவர்லாக் பண்ணாமல் இருக்கும்போது நம்ம டபுள் ஸ்டிச் போட்டால் தான் அந்த ஸ்டிச்சுக்கு வந்து ஒரு செக்யூராக இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ இது வந்து நமக்கு வந்து பேக் பார்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம வந்து தைக்க போகிறோம். ஸோ நம்ம நார்மலாக வந்து பேக் பீஸ்க்கு வந்து ஒரு 1/4 இன்ச் விட்டு தையல் விட்டோம். இப்போ நம்ம இதை ஃப்ரண்ட் பீஸ்க்கு தைக்க போகிறோம். ஸோ அப்படி இருக்கிறதுனால ஒரு 1/2 இன்ச் இல்லை ஒரு 3/4 இன்ச் வரைக்கும் நீங்கள் வந்து தையல் கொஞ்சம் விட்டுட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக தைக்க ஆரம்பிச்சிடலாம். எதுக்காக அப்படின்னா ஒரு சின்ன ஃபோல்ட் கொடுத்து தைக்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு ஃபினிஷிங்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நான் தைக்கிறது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்காக தைக்கக்கூடிய ரெடி பண்ணக்கூடியது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு 3/4 இன்ச்சுக்கு விட்டுட்டு நம்ம வந்து தையல் போடும்போது இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. அந்த தையலை நல்லா வந்து கை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக ஈவனாக வந்து கிடைக்கும். ஒரு சின்ன ஃபோல், ரொம்ப கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு சின்ன ஃபோல் கொடுத்து நீங்கள் தைக்கும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி தைக்கிறது. கீழே எண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து தைச்சிடலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மேலே இருந்து ஒரு 3 இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தைக்க ஆரம்பிப்பாங்க. நிறைய பிகினர்ஸ்க்கு வர அந்த மாதிரி தைக்கும்போது அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும், எந்த இடம் வரைக்கும் நம்ம தைக்கணும் அப்படிங்கிறது. நீங்கள் இந்த மெத்தடில் தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. கரெக்டாக நம்ம அதுக்கப்புறம் கூட பிரித்து விட்டுக்கலாம் ரோப்புக்கான கேப்புக்கு, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது ராங் சைட், நமக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து இந்த மாதிரி இருக்கும், ஓகேவா? இப்போ நம்ம வந்து 2 பீஸ், அதாவது ஃப்ரண்ட் பீஸ் பேக் பீஸ் ரெண்டையுமே நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம். இடுப்பு பட்டிக்குள்ள ஃப்ரண்ட் பீஸ் பேக் பீஸ் ரெண்டையுமே ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து மார்க் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ எந்த பீஸை நம்ம வந்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தெரியறதுக்காக 2 நல்ல பக்கமும் உள்ளே இருக்கணும், 2 ராங் சைடும் வெளியில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 2 சைடையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ 2 சைடையும் நீங்க வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒன் சைட் ஜாயின் பண்ணிட்டோம். அதே மாதிரி அதர் சைட் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்க, நமக்கு வேஸ்ட் பேண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இன்னும் ஃபோல்ட் பண்ணி தைக்க போகிறோம், அவ்வளோதான். நமக்கு அதுக்கப்புறம் நமக்கு முடிஞ்சிடும். ஸோ இப்போ நல்ல பக்கம் பாருங்க எப்படி இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஒரு சின்ன ஃபோல்ட் கொடுத்து தைச்சிருப்போம்ல, அதுதான் நமக்கு வந்து ஃப்ரண்ட்ல வரணும். ஸோ அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி இது நமக்கு ஃப்ரண்ட் சைட் வரணும். ஸோ எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ரோப் வைக்கிறதுக்காக ஒரு சின்ன ஃபோல்ட் கொடுக்க போறோம், ஓகேவா? கரைபாகம் இருக்கிறதுனால இதில் நான் கரைபாகம் வந்து மேலே இருக்கிற மாதிரி நம்ம வந்து வைக்க போறோம், ஓகேவா? ராங் சைட் திருப்பி வச்சுக்கோங்க. ராங் சைட் திருப்பிட்டு நீங்க வந்து டைரக்டா நம்ம வந்து 1.5 இன்ச் விட்டுருக்கோம். ஸோ 1.5 இன்ச்சுக்கு கரைபாகம் இருக்கிறதுனால நீங்க அப்படியே ஃபோல்ட் பண்ணி தச்சாலும் சரி, இல்லை ஒரு சின்ன ஃபோல்ட் கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்க தாராளமாக கொடுத்துக்கலாம். நான் இதுல கரைபாகம் இருக்கு, பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஃபோல்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு சின்ன ஃபோல்ட் வந்து கொடுக்க போறேன். ஸோ நீங்கள் இது வந்து ஃபுல்லாக தச்சிருங்க. தச்சுட்டு இதுக்கு எப்படி ரோப் வைக்கிறதுக்கு பிரிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப சின்னது தான். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வந்து தச்சு முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் எப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் இதில். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டுட்டு கரெக்டாக ஈவனாக வச்சுக்கோங்க.
வச்சுட்டு சுற்றி நம்ம வந்து தையல் போட்டுற வேண்டியதுதான். ஸோ ஒன்ஸ் நீங்கள் தையல் போட்டு முடித்த உடனே சுற்றி இன்னொரு தையலும் போட்டுருங்க. ஏன்னா நமக்கு வந்து இது வந்து சர்க்குலரில் இருக்கிறதுனால இன்னொரு தையல் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அந்த ரோப் வைக்கிறதுக்கான இடத்த ஒரு சின்ன அந்த நீங்கள் கையை வச்சு இழுக்கும் போதே அந்த தையல் உங்களுக்கு தெரியும். ஊக்கு நீடல் ஏதாவது வச்சு நீங்கள் ஜஸ்ட் இழுத்தீங்கன்னா போதும். ஒரு 3 தையல் நீங்கள் இப்படி பிரிச்சிங்கன்னா அந்த ரோப்புக்கான இடம் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும். நிறைய பிக்னர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கான கேப்பை விடும்போது அவங்களுக்கு வந்து கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி தைக்காம 2 பக்கமும் ஈவனாக இல்லாத மாதிரி இருக்கும். நீங்கள் இப்படி ஒன்ஸ் தச்சு முடிச்சுட்டு நீங்கள் பிரிக்கும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வந்து வராது. ஸோ இது நமக்கு ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வெயிஸ்ட் பேண்ட் வந்து முடிச்சாச்சு. இப்போ லெக் பார்ட் எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ லெக் பார்ட் எடுத்துக்கிட்டோம். எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் எப்போவுமே லெக் பார்ட் எடுக்கும்போது கீழே பாட்டம் வந்து மடக்கி தச்சிடலாம். நார்மல் பேண்ட்டுக்கு வந்து நீங்கள் கேன்வாஷ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஃபினிஷ் பண்ணலாம். பட் நான் இதில் வந்து கேன்வாஷ் யூஸ் பண்ண போகிறது இல்லை. சும்மா நார்மலாக இந்த மாதிரி 3ஆக ஃபோல்ட் பண்ணி தைக்க போகிறோம். ஏன்னா எனக்கு கொஞ்சம் எக்ஸஸாக துணி இருந்ததுனால நான் கொஞ்சம் கூட ஒரு 2 இன்ச் நான் வந்து விட்டுருந்தேன் தையலுக்காக, மடக்கி தைக்கிறதுக்காக. ஸோ அதுவே எனக்கு போதுமானது. ஸோ இந்த இதில் வந்து நம்ம வந்து ஒரு 5 ஸ்டிச், அதாவது 1/4 இன்ச் டிஃப்ரென்ஸ் விட்டு 5 ஸ்டிச் போடும்போது நமக்கு நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு. கேன்வாஷ் வந்து வச்சிருக்க மாதிரி தான் இருக்கும். கேன்வாஷ் இல்லை அப்படிங்கிறதே தெரியாது. நிறைய பேர் வந்து கேன்வாஷ் வந்து வச்சு தைக்கிறது வந்து அவ்வளோ விரும்ப மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப அது ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. உங்களுக்கு தேவை ரொம்ப ஹைட் கம்மியாக இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கேன்வாஷ் வச்சு ஃபினிஷ் பண்ணுங்கள். அதுவும் நீட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 1/4 இன்ச் டிஃப்ரென்ஸ் ஒரு தையலுக்கு இன்னொரு தையலுக்கும் 1/4 இன்ச் டிஃப்ரென்ஸ் விட்டு விட்டு நீங்கள் வந்து தைக்க ஆரம்பிக்கணும். 3லேருந்து 4 ஸ்டிச்சஸ் போட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம தைக்கிறது எல்லாமே ராங் சைட். நீங்கள் ஒன்ஸ் கட் பண்ணி முடித்தோடனே ராங் சைட் வந்து மார்க் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் சைட் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். ஃபினிஷிங் உங்களுக்கே தெரியும். நமக்கு வந்து அந்த கேன்வாஷ் இல்லை அப்படிங்கிறதே தெரியாது. ஸோ அந்தளவுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம அதர் சைடு வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். சேம் அதே மெத்தடில் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ 2 பக்கமும் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ராங் சைட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 2 பக்கமும் ராங் சைடு மார்க் பண்ணிவிட்டு 2 ரைட் சைடு உள்ளே இருக்கிற மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. பிளேஸ் பண்ணிவிட்டு கிராச் ஏரியா வந்து, அதாவது இந்த வளைவு மாதிரி இருக்குது, அந்த வளைவை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். 2 நல்ல பக்கமும் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. மெயினாக அதுதான் இம்பார்ட்டன்ட். வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த கிராச் ஏரியா, அதாவது இந்த வளைவு கொடுத்துருக்கோம்ல, அந்த வளைவை மட்டும் ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த வளைவில் வந்து ஒரு 2 ஸ்டிச் கண்டிப்பாக நீங்கள் போடணும். ஸோ மெயினாக சொல்கிறது இப்போ நம்ம தைக்கிறது வந்து ராங் சைட். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நம்ம வந்து ஒன் சைட் கிராச் ஏரியா வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இதே மாதிரியே அது சைடு வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் இதை சென்டராக, அதாவது அந்த நம்ம ஸ்டிச் பண்ண 2 அந்த கிராச் ஏரியாவும் சென்டரில் வர்ற மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கீழே பாட்டம் ஃபினிஷ் பண்ணதுலேருந்து எடுத்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தையல் வந்து போட்ட வேண்டியதுதான். ஓகேவா? ஸ்ட்ரெயிட்டாக இப்படி எடுத்து நம்ம வந்து தையல் போட்ட வேண்டியதுதான். நம்ம வந்து பேண்ட்டை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா சீம் அலவன்ஸ் எதுவுமே நம்ம விடலை. ஏன்னா ஃபார்முலாலே நம்ம வந்து அதுக்கான சீம் அலவன்ஸ்க்கும் சேர்த்து தான் நம்ம வந்து ஃபார்முலா அதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நான் இதில் சீம் அலவன்ஸ் எதுவுமே இந்த கட்டிங்கில் நம்ம விடலை. நீங்கள் டேரெக்டாக ஒரு 1/2 இன்ச் விட்டு நீங்கள் தையல் போட்டிங்க அப்படின்னா உங்களோட மெஷர்மெண்ட்டுக்காக இருந்தாலும் சரி கரெக்டான அளவில் இருக்கும். எனக்கு வந்து நார்மல் பேண்ட்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா
ரொம்ப தொலைத்தொலனும் இருக்கிறது பிடிக்காது, ரொம்ப ஃபிட்டாக அந்த மாதிரியும் இருக்கா, கொஞ்சம் நார்மலாக இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால நான் ஒரு 1/4 இன்ச் டிஃப்ரென்ஸ் விட்டு நான் வந்து தையல் போடுறேன். நீங்கள் இதே ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் தைக்கிறீங்க, கொஞ்சம் டைட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 1/2 இன்ச் 3/4 இன்ச் வரைக்கும் நீங்கள் கூட தையல் வந்து போட்டுக்கலாம். நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஃபார்முலாலே நம்ம வந்து அந்த சீம் அலவன்ஸ்க்கு தேவையான, அதாவது தையலுக்கு தேவையான இதையும் நம்ம வந்து சேர்த்து வந்து அதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால பேண்ட்டுக்குன்னு எக்ஸ்ட்ரா வந்து விடணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஸோ சுற்றி வந்து இந்த மாதிரி தையல் போட்டுக்கிட்டோம். பேண்ட்டை பொறுத்தளவு எப்போவுமே வந்து 2 ஸ்டிச் கண்டிப்பாக வந்து போடணும். அது கேத்ரிங் பேண்ட்டுக்கு மட்டும் இல்லை, நார்மல் பேண்ட்டுக்கும் கண்டிப்பாக 2 ஸ்டிச் வந்து போடணும். அப்படி இருந்தால் தான் அது நமக்கு வந்து கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு ஸ்டிச் முடிச்சுட்டேன், திருப்பி அதிலேருந்து இன்னொரு ஸ்டிச் வந்து ஆரம்பித்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம லெக் பார்ட்டை ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போது நீங்கள் லெக் பார்ட்டையும் அந்த வேஸ்ட் பேண்ட் பார்ட்டையும் அளந்து பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ எக்ஸஸ், அதாவது 2 சென்டர் பார்ட்டையும் ஒன்றா வச்சுக்கோங்க. அதாவது தையல் டு தையல் அந்த 2 ஸ்டிச்சிங் லைனையும் ஒன்றா வச்சுட்டு பாருங்கள். உங்களுக்கு ரைட் சைடாக இருக்கட்டும் லெஃப்ட் சைடாக இருக்கட்டும் நமக்கு வந்து 3.25 இன்ச் 3 இன்ச் கிட்ட நமக்கு வந்து உங்களுக்கு வந்து அதில் வித்தியாசம் வந்து வரும், எக்ஸஸாக வந்து வரும். ஸோ அந்த எக்ஸஸை எப்படி ரிமூவ் பண்ண போகிறோம்னா டாட், அதாவது ப்ளீட்ஸ் மேக் பண்ணி நம்ம வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ரைட் சைடு வந்து உங்களுக்கு ரைட் சைடில் 2 ப்ளீட்ஸ் வரும், அதே மாதிரி பேக் பார்ட்லேயும் உங்களுக்கு வந்து 2 ப்ளீட்ஸ் வந்து வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து 3 இன்ச் கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அந்த 3 இன்ச்சு கனெக்ட் பண்ணி ரைட் சைட் லெஃப்ட் சைட், அதே மாதிரி பேக் சைட்லேயும் ரைட் சைட் லெஃப்ட் சைட் அந்த மாதிரி நம்ம வந்து ப்ளீட்ஸை வந்து நம்ம வந்து வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டே நீங்கள் இந்த மாதிரி அளந்து பார்த்துட்டு ப்ளீட்ஸை மேக் பண்ணிட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறம் தைக்க ஆரம்பிக்கலாம். ஸோ எப்போவுமே வந்து ரைட் சைடில் தான் நம்ம வந்து ப்ளீட்ஸ் வந்து வைக்க ஆரம்பிக்கணும். எப்படி வைக்கணும் அப்படின்னா, நீங்கள் இப்போ நான் ஃப்ரண்ட் பார்ட் எடுத்திருக்கேன், ஃப்ரண்ட் பார்ட்டில் நீங்கள் வைக்கக்கூடியது வந்து ஒன் சைட் வைக்கக்கூடியது வந்து அந்த சென்டர் பார்ட்டை பார்க்க, அதாவது இந்த லெஃப்ட் சைட்லேருந்து வைக்கக்கூடிய ப்ளீட்டாக இருந்தாலும் சரி, ரைட் சைட்லேருந்து வைக்கக்கூடிய ப்ளீட்ஸாக இருந்தாலும் சரி, உங்களோட அந்த சென்டர் பாயிண்ட்டை வந்து நோக்கி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கணும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம பேக் சைடும் வந்து ப்ளீட்ஸ் வந்து வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டே நம்ம இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி நம்ம வச்சு, அதாவது அந்த அளவை எடுத்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ப்ளீட்ஸ் வைக்கிறதுனால திருப்பி உங்களுக்கு எந்த டிஃபிகல்ட்டும் அதில் வராது. ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ப்ளீட்ஸ் வந்து வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் சைடு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ பேக் சைடில் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து நம்ம வந்து ப்ளீட்ஸ் வந்து மேக் பண்ண போகிறோம். சேம் இதுவும் அப்படி தான். சென்டர் பாயிண்ட், அதாவது லெஃப்ட் சைட் ப்ளீட்டும் ரைட் சைட் ப்ளீட்டும் சென்டர் பாயிண்ட்டை மெயினாக வரணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம ப்ளீட்ஸ் எல்லாமே வச்சாச்சு. இப்போ வேஸ்ட் பேண்டையும் லெக் பார்ட்டையும் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னா, 2 நல்ல பக்கமும் வச்சுக்கோங்க. வேஸ்ட் பேண்ட்லேயும் நல்ல பக்கம் எடுத்துக்கோங்க, அதே மாதிரி லெக் பார்ட்லேயும் நல்ல பக்கம் எடுத்துக்கோங்க. சென்டர் பாயிண்ட் டு சென்டர் பாயிண்ட் பார்த்துக்கோங்க, அது ரொம்ப மெயின். நம்ம ஃபஸ்ட்டு ரோப் வைக்கிறோம்ல, அந்த பாயிண்ட்லேருந்தே நம்ம வந்து தையலை வந்து எப்போவுமே அதுலேருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 சென்டர் பாயிண்ட், அதாவது நம்ம தையல் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய பிளேஸை வந்து ஆரம்பித்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தையல் எடுத்துகிட்டு நம்ம வரலாம். ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், நம்ம நீ பார்ட்லேருந்து கொஞ்சம் மிட் பாயிண்ட் எடுத்து ஒரு ஷேப் கொடுத்ததுனால
நீங்கள் நார்மலாக கட் பண்ணுறதுக்கும் இந்த மெத்தடில் கட் பண்ணுறதுக்கும் அதுக்கான எக்ஸஸ் வந்து எவ்வளோ ரிமூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் தான் உங்களுக்கு வந்து வரும். இந்த பேஸில் நீங்கள் வந்து இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்கள் யாருக்குனாலும் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம், கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரி ஃபிட்டிங் பிடிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தைச்சு கொடுக்கலாம். கொஞ்சம் லூஸாக வேணும் அப்படிங்கிற போது அதுக்கு தகுந்த மாதிரி தையல் வந்து நீங்கள் வந்து போட்டால் சரியாக வரும். ஸோ சுற்றி நீங்கள் வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணிடணும். இதே மாதிரி ரவுண்டாக ஜாயின் பண்ணக்கூடிய எந்த பீஸாக இருந்தாலும் சரி, இது சுடிதார் ப்ளவுஸ் இல்லை எதுவாக இருந்தாலும் சரி, ரவுண்டாக நீங்கள் ஒன்ஸ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கூட ஒரு தையல் கண்டிப்பாக நீங்கள் போடணும். அதுதான் நமக்கு செக்யூராக இருக்கிறதுக்காக போடக்கூடியது. சப்போஸ் உங்களுக்கு இப்போ எல்லாமே ஜாயின் பண்ணிட்டீங்க, ஒரு இடத்துல மட்டும் வெயிஸ்ட் பேண்டை விட உங்களுக்கு லெக் பார்ட்டில் கொஞ்சம் துணி அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா கூட ஒரு ப்ளீட் நீங்கள் வந்து அதில் வந்து சேர்த்து வச்சுக்கலாம். அதாவது அந்த ப்ளீட்டோட டைரக்ஷனை பார்த்து நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து பேண்ட்டை வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இதில் வந்து ரோப் அட்டாச் பண்ண போகிறோம். ரோப் வந்து நீங்கள் இந்த கிளாத்லேயே நீங்கள் ரெடி பண்ணாலும் சரி, இல்லை ரெடிமேடாக நீங்கள் ரோப் வந்து அட்டாச் பண்ணாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம். ஸோ இதில் வந்து நார்மல் பேண்ட் எப்படி வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் கேதரிங் பேண்ட் எப்படி இதே மாதிரி ஃபார்முலா பேஸ் பண்ணி எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம வந்து இனி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.